வணக்கம் மகளே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது 28 இயர்ஸ் லேட்டர் த போன் டெம்பிள் அப்படின்ற இங்கிலீஷ் மூவி தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஜாம்பி த்ரில்லர் மூவி. அதாவது ஒரு ஜாம்பி அவுட் பிரேக் நடந்து 28 டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆச்சு, 28 வீக்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்ட்டு 2 பார்ட் ஆல்ரெடி வந்துருச்சு. 28 இயர்ஸ் லேட்டர் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி பார்ட் வந்திருந்துச்சு. அதோட கண்டினியூஷனா தான் இப்போ இந்த போன் டெம்பிள் அப்படின்றது எடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த 28 இயர்ஸ் லேட்டராவது நீங்க பார்த்திருந்தாதான் இந்த படம் புரியும். அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங்லே ப்ரீவியஸ் பார்ட்ல இருந்து தப்பிச்ச அந்த ஸ்பைக்கை காட்டுறாங்க. அவன் வந்து ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கல்ட் குரூப் கிட்ட வந்து மாட்டிக்கிறான். அந்த கல்ட் குரூப்பை வந்து ஜிம்மி அப்படின்றவன் தான் வந்து லீட் பண்ணிட்டு இருக்கான். இவனும் ப்ரீவியஸ் பார்ட்லயே காட்டப்பட்டிருப்பான். சோ இவன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னோட சுயநலத்துக்காக அங்க இருக்கக்கூடிய நிறைய பேரை வந்து கொடூரமான ஃபைட்டர்ஸா மாத்தி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த சாத்தான் வொர்ஷிப் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அந்த கேங்ல மாட்டிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஸ்பைக்கு என்னாச்சு அப்படின்றது ஒரு தனி பிளாட்டா போகும். அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஏனை காட்டுறாங்க. இவர் வந்து அந்த போன் டெம்பிள் பக்கத்திலே இருந்து இந்த பர்டிகுலர் வைரஸ்க்கு ஏதாவது கியூர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தீவிரமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல தான் சாம்சன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜாம்பி வந்து இவங்க கிட்ட வந்து சிக்கிறான். அந்த ஜாம்பியை வச்சு என்னென்ன மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு, அதுக்கான கியூரை கண்டுபிடிச்சாரா, அண்ட் இந்த ரெண்டு கதைகளும் எந்த பார்ட்ல கொலைட் ஆகுது, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே அந்த கல்ட் குரூப்பை காட்டின விதம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கொடூரமான கேங் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதுல நடக்கக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. ஆல்சோ இந்த சாம்சனோட என்ட்ரி அப்படின்றதே ஒரு பயங்கர டெரரான என்ட்ரியா இருக்கும். முந்தின பார்ட்ல அஃபெக்ட் ஆன ஒரு ஜாம்பி தான் அந்த சாம்சன் அப்படின்றவன். சோ இவனை வச்சு அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ண போறாரு, அவனை நெருங்கும் போது என்னென்ன மாதிரியான சம்பவம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான பரபரப்பும் நல்லாவே இருந்துச்சு. இந்த ரெண்டு கதைகளும் கொலைட் ஆகக்கூடிய அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அதுக்கான அந்த சினாரியோ அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நேச்சுரலா இருந்திருக்கலாம்னு தான் தோணுச்சு. பட் டுவர்ட்ஸ் எண்ட் அந்த கிளைமேக்ஸை முடிச்ச விதம், அதுலயும் ஒரு சர்ப்ரைசிங்கான கேமியோ, அதாவது ப்ரீவியஸ் பார்ட்ல வந்த ஒரு கேரக்டர் வந்து ரிப்பீட் ஆன மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ அது எல்லாமே நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ரொம்ப ரா அண்ட் ரியலிஸ்டிக்கான ஒரு ஜாம்பி மூவியா இந்த படம் இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கோலினஸ்க்காகவே ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.3 அவுட் ஆஃப் 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.